எந்த கலரும் இல்லாம சாதாரணமா பாட்டில பாக்குற ஒரு தண்ணி மாதிரி இருக்கிற ஒரு திரவம். அந்த கோலி சோடா வந்து நம்ம சாஃப்டா ஹேண்டில் பண்ணா ஓகே, கொஞ்சம் ரஃபா ஹேண்டில் பண்ணோம்னா உள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து உடைச்சிட்டு வெளில வரும். நம்மளே எதிர்பார்க்கணும், அந்த ரஃபா ஹேண்டில் பண்ணணும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த சோடாவும் தெரியாது தனக்குள்ள அப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு. இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு கோலி சோடா தான். நம்ம சாதாரணமா இருப்போம், பட் நமக்கு ஒரு ப்ரெஷர் வரும்போது, அது என்ன ப்ரெஷராக இருக்கலாம், மாச கடைசி வீட்டு வாடகையா இருக்கலாம், ஸ்கூல் ஃபீஸா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு ப்ரெஷரா கூட இருக்கலாம். அப்படி வரும்போது நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி போடுறோம். அந்த மாதிரி தான் இந்த படத்துல இருக்க இந்த 4 பசங்களும் தாங்களுக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாம இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு சோடா பாட்டில இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அவங்க மேல விழுந்து அழுத்தும் போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படி ஒரு பூனையை கார்னர் பண்ண திருப்பி அடிக்கும்ல, அந்த மாதிரி திருப்பி அடிக்கும் போது அந்த ஃபோர்ஸை வந்து அந்த அவங்களால தாங்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்துல இருக்கு. அதுதான் கோலி சோடா. கோக் பெப்சின்னு கொண்டாடிட்டு இருக்கிறப்ப இப்ப மார்க்கெட்ல இல்லாத கோலி சோடான்னு பேர் வச்சிருக்கீங்களே, ரொம்ப கஷ்டம் தானே. ஒண்ணும் இல்ல, இப்ப ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாரும் வராங்க, எல்லாருக்கும் கேள்வி முடிச்சிடுறேன். சொல்லுங்க. சுதேசி படம் அது, இந்த வியாபாரிகள்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க, அந்நிய முதலீடு வேண்டாம், கோக் பெப்சி எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு, அதுக்கு சப்போர்ட் பண்ற படமா? ஒண்ணு இல்லைன்னா, இப்போ ஜான்சன் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து எல்லாரும் கோலி சோடா ஒண்ணு கொடுத்தா நல்லா இருக்கும்னு. 3 நாளா சுத்துறோம், ஒரு 100 கோலி சோடா பாட்டில பிடிக்க முடியல. 12 கோலி சோடா தான் கிடைச்சது, தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம் காலி பாட்டில். அப்படி ஆயிடுச்சு. பட் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம வந்து பசங்களோட அடையாளம் மட்டும்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடையாளம் இல்லாத ஒரு 4 பேர் தனக்கு அடையாளம் வேணும்னு நினைக்கிறப்போ அதை அச்சீவ் பண்றதுக்காக அவங்க எப்படி போராடுறாங்க, அப்படி அடையாளம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சமூகம் வந்து அந்த அடையாளத்தை வந்து அழிக்க நினைக்குமோ அவங்க எப்படி எதுக்குறாங்க, இதுதான் கதை. மற்றபடி சுதேசியோ அந்த விஷயங்களும் எதுவும் இல்லை. 4 பேரும் கோலி சோடா, அந்த பொண்ணு பன்னீர் சோடாவா? ஆக்சுவலா படத்துக்கு முதல்ல ஒரு டைட்டில் வச்சிருந்தோம், அது வச்சிருந்தா எல்லாம் உங்க சந்தேகம் தீர்ந்திருக்கும். 4 டைனோசர் குட்டிகளும் டயானாவும். அவங்க வந்து டயானா, இவங்களும் டைனோசர் குட்டிங்க, அவ்வளவுதான். மத்தபடி பண்ணி இது சின்ன பட்ஜெட் இல்ல, ரொம்ப சின்ன பட்ஜெட். நீங்க அது வியாபாரத்தை பாதிக்காதா அந்த ஒரு வார்த்தை? ஆனா எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு என்னோட சினிமா நண்பர்கள் எல்லாருமே இவ்வளவு கம்மி பட்ஜெட்ல ஒரு தரமான படத்தை எடுத்துட முடியுமான்ற கேள்வியோட தான் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த படம் வந்து ஒரு சிறந்த பதிலா இருக்கும். ஓ, இப்படி ஒரு குவாலிட்டியான ஃபிலிம் வந்து இவ்வளவு காம்பாக்டா எடுக்க முடியுமாங்கிறதுக்கு வந்து மிகச்சிறந்த ஆன்சர் வந்து கோலி சோடா. அதுல டைரக்டருக்கான அவன் சம்பளம் சேர்க்கல இல்லண்ணே? உங்களுக்கு சம்பளம் போட்டுருக்க மாட்டீங்கல்ல? ஆமா ஆமா, என்னோட சம்பளம் வந்து என்னோட அடுத்த படம் தான். எல்லாருமே நாங்க எல்லாரும் அது போட்டிருந்தா பட்ஜெட் எகிரி இருக்குமேன்னு கேட்டேன். அவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கானே, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா பாண்டியராஜோ இல்ல லிங்குசாமியோ இந்த படத்துக்கு வந்து வர்றதுக்கு தயாரா இருந்தாங்க. நான் நினைச்சிருந்தா பாலாசக்தியோட சுசீந்திரனோ இல்ல கௌதம் சாரோ யார் வேணாலும் எங்க படத்துக்கு கூப்பிட்டுருக்கலாம். ஏன்னா நான் சொல்றேன், இவங்க எல்லாருமே இந்த கோலி சோடா படத்தை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து ஹாப்பியா இருக்காங்க. ஸோ கூப்பிட்டுருந்தா எல்லாருமே வந்திருப்பாங்க, இன்க்ளூடிங் முருகதாஸ் சார். பட் எல்லாரோட ஃபோக்கஸும் எங்க இருந்திருக்கும்? அவங்க மேலதான் இருந்திருக்கும். ஸோ இந்த படம் வந்து இந்த மாதிரி ஒரு அடையாளம் இல்லாத ஒரு 10 பேர் மேல ஃபோக்கஸ் இருக்குன்னு நான் விருப்பப்பட்டேன். அதனாலதான் இந்த விழா வந்து இவ்வளவு எளிமையா சிம்பிளா. பாண்டராஜ் இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்காருன்னு, அது வந்து நிச்சயமா இந்த வருஷத்துல நடக்கிற எல்லா பிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இந்த படத்துக்கு வந்து வசனத்துக்கும் சண்டைக்கும் வந்து விருதுகள் வாங்கும் இந்த படம். அந்த 2 விஷயம் 100% கான்ஃபிடென்ட். இப்போ இந்த படம் மூலமா ஒரு நல்ல அடையாளம் கிடைச்சதுன்னு வச்சுக்கீங்க, அடுத்தது இதே மாதிரி கதைக்கு முக்கியத்துவம் உள்ள படமா பண்ணுவீங்களா, இல்லைன்னா இன்னும் மிகப்பெரிய அடையாளம் கிடைக்குதுன்ட்டு பெரிய ஹீரோ பக்கம் போவீங்களா? இல்லைண்ணா, அதாவது கதைக்கு முக்கியத்துவம் இருக்கிற படம் தான் எல்லா படமுமே. என்னோட விருப்பம் வந்து இந்த மாதிரி படங்கள் பண்றது மட்டும்தான். எனக்கு வந்து இன்னும் ஓப்பனா சொல்றேன், பசங்க எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இந்த படம் வந்து நம்ம நினைச்ச மாதிரி இது ஜெயிச்சதுன்னா இம்மிடியட்டா கோலி சோடா 2 ஸ்கிரிப்ட் ரெடி, ஆர்டிஸ்டும் ரெடி. கோலி சோடா என்பது சமூக விரோதியோட ஆயுதம்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஐயோ அண்ணே, ஒவ்வொருத்துக்குமே வந்து வேற வேற பர்பஸ் இருக்கு. சோடா நான் வந்து என்னுடைய சொந்த அனுபவம் சொல்றேன். நான் கோலி சோடியார் இருந்தவன். கோலி சோடா என்பது சமூக விரோதிகளால் சோடா பாட்டில் வீச்சுங்கிறது இந்த கோலி சோடா தான். அதனால அரசாங்கம் இப்ப தடை செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் இது பிளான் பண்ணிட்டாங்க. ஆமா. நீங்க எந்த அடையாளத்தை விரும்புறீங்க, இயக்குனராவா ஒளிப்பதிவாளரா? ஆனா எனக்கு உண்மையிலேயே எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. நான் வந்து ஒரு பாலாசக்திகள்கிட்ட வந்து கேமராமேனா ஒர்க் பண்ணும்போது நான் எந்த அளவுக்கு நான் வேலை செய்யணும் அதே வேலையை தான் இந்த படத்துல செஞ்சிருக்கேன். எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பழுவே தெரியவே இல்லை. அது ஏன்னு எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் நம்ம பாலாசக்திகள் எனக்கு கொடுத்துருக்காரா
இல்ல இவ்வளவுதான் நம்ம வேலை செஞ்சிருக்குமா, ஏதோ எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. நான் என்னைக்கும் ஷூட்டிங் போற மாதிரி தான் இந்த 7 வருஷமா போயிட்டு இருக்கேன். சமீப காலமா இந்த ரேஞ்சு வயசு பசங்கள் எல்லாமே வன்முறையாளர்களாகவும் அவங்க வந்து சாதாக்களோட அடியாளமாக சில படங்கள்ல காட்டப்பட்டிருக்கு. இதுல அது வந்து எப்படி இந்த படத்தோட மிகப்பெரிய பலமா நான் நினைக்கிறதே அதுதானே. இந்த 15 வயசு பசங்களை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கான் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து என்னென்ன நினைப்பாங்களோ, துள்ளுவதெழமை, புதுப்பேட்டை, இந்த மாதிரி உங்களுக்கு பசங்க, இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருக்க எந்த உதாரணத்துக்குள்ளேயும் இந்த படம் அடங்காது. அதுதான் இந்த படத்தோட பிளஸ்ஸாவே இருக்கு. படம் பார்த்தா எல்லாருமே இப்போ இண்டஸ்ட்ரியில எல்லா டைரக்டர்ஸுமே ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 டைரக்டர்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. எதுக்காகன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு எல்லாமே ஃபோன் பண்ணாங்க, மச்சி டே எல்லாம் ஓகேடா, செகண்ட் ஹாஃப்ல ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டா, அதை மட்டும் பண்ணி படம் சூப்பரா. ஸோ இந்த மாதிரி நானே நிறைய பேர் ஃபோன் பண்ணிருக்கேன். அப்போ எனக்கு தோணுச்சு, ஏன் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கருத்தை சொல்லணும். நாம வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறை வச்சிருக்கோம், ரியலான ஒரு இன்டென்ஷனோட நம்ம படம் பார்த்து கருத்து சொல்றோம். இந்த வெங்காயத்தை ஏன் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி பண்ணக்கூடாது அப்படின்னு தோணி, சரி நம்ம படம் எடுத்தோம்னா ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லாருக்கும் போட்டு காமிச்சு நம்ம ஒப்பீனியன் கேட்கணும் நான் முடிவு பண்ணி ஒவ்வொரு டைரக்டரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டபுள் பாஸ் ரெடியான லிங்குசாமியில் ஆரம்பிச்சு, பாண்டராஜன்ல ஆரம்பிச்சு, சுசீந்திரன், எங்கேயும் சரவணன், நம்ம திருமலை ரமணால இருந்து ஒரு 20 டைரக்டர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விட்டு தனித்தனியா ஷோ போட்டு அவங்க என்ன சொல்றாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து 100% பெர்ஃபெக்டான கருத்து சொல்ல முடியாது. அவன் டேஸ்ட்டுக்கு அவனோட கல்ச்சுரல் பேக்ரவுண்டுக்கு அவன் ஒரு விஷயத்த சொல்லுவான். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தோணுனால சொல்றான். ஸோ அப்போ அவன் இது சொல்றது வந்து இதனால நான் ஹிண்ட்ஸ் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் நானும் ஆண்டனியும், எடிட்டர் வந்து ஆண்டனி இந்த படத்துக்கு, ஆண்டனியும் நானும் உட்காந்து அதை இவர் வந்து இப்படி சொன்னாரு, இவர் வந்து அப்படியே 100% எடுத்துக்கணும். ஆனா இப்படி சொன்னதுக்கு காரணம் வந்து இது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணி அப்படி பெர்ஃபெக்ட் பண்ண படம் தான் இது. ஸோ இந்த படம் ஜெயிச்சுன்னா முழுக்க அந்த கிரெடிட் வந்து எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமான ஒரு படம் தான் இது.